எல்லாருக்கும் வணக்கம். ஐஎன்ஆர் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தொடர்ந்து 2வது நாளா மார்க்கெட் இன்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம்ல தான் கண்டினியூ ஆச்சு. எஃப்ஐஐடிஏ டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு எஃப்ஐஐஸ் ஒரு 1000 கோடிக்கு கீழே சேல் பண்ணியிருக்காங்க. டிஐஐஸ் பெருசா பை பண்ணல. ஸோ நெட்டா ஒரு நெகட்டிவ் ஃப்ளோ தான் நடந்திருக்கு. பட் நேத்து டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஐஸ் ஒரு 200 கோடிக்கு பையிங் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. இன்னைக்குமே பெருசா செல் பண்ணல. ஸோ எஃப்ஐஐஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மார்க்கெட் 24,000 தாண்டி போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா ஓரளவுக்கு வர வேண்டிய பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ டீல் எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களோட இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் எஃப்ஐஐஸோட பையிங் அப்படிங்கிறது ஆக்சிலரேட் ஆகும். தங்கம் பார்த்தோம் அப்படின்னா அதே 4300 அப்படிங்கிற லெவல்ல தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்தியன் மார்க்கெட்ல ஒரு 10 ரூபா கிராமுக்கு குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் ரூபா கொஞ்சம் கெயின் ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட்ல 96.5 இருந்த ரூபாயின் மதிப்பு டாலருக்கு எதிராக கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 94.52 அப்படிங்கிற லெவல்ல இருந்திருக்கு. ஸோ இதனால டொமஸ்டிக் மார்க்கெட்ல கொஞ்சம் கோல்டு பிரைஸ்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது மைனரா நடந்திருக்கு. அடுத்து ஷேர் ரிலேட்டட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு HCL டெக் ஷேர் ஒரு நல்ல பாசிட்டிவ் மொமெண்டம்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வம் ஏஐ அப்படிங்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப்ல 10.46% ஸ்டேக்கை பை பண்ணியிருக்காங்க 1427 கோடிக்கு. இது HCL டெக் மட்டும் பண்ணல. HCL டெக், பெசிமர் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து $234 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பா இருக்கிற கம்பெனி. பட் ஏஐல இந்தியாவில் உருவாயிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுனால இது மேல இந்த கம்பெனிஸ் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வம் ஏஐ கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா $1.5 பில்லியன் வேல்யூவேஷன்ல இந்த அமௌண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃப்ரெஷ்ஷான ஃபண்ட்ஸை வச்சு டேலண்ட்டை நல்ல டேலண்டா நாங்கள் அக்யூர் பண்ண போறோம். ஸோ அதை வச்சு கம்பெனியை அடுத்த லெவலுக்கு எலிவேட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ HCL டெக் இந்தியாவில் ஏ ரிலேட்டட் ஒரு கம்பெனியில் 10% ஸ்டேக் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நான் பர்சனலாக ஐடியில் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத ரொம்ப கம்மியாகவே வச்சிருக்கேன். ஓவரால் ஐடி செக்டார்லையும் சரி இந்த குறிப்பிட்ட ஷேர்லையும் சரி. இந்த ஷேரோட பிஇ பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபோசிஸை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்பவுமே HCL டெக்கோட பிஇ அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் அப்படிங்கிறது 4.82 இருக்கு. எப்படி இந்தியாவில் இந்த ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் பணத்தை ரைஸ் பண்றாங்களோ அமெரிக்காலையும் பெரிய பெரிய நிறுவனங்கள் ஏஐல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பணத்தை ரைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கூகுள் அவங்க ரிசல்ட்ஸோட சேர்த்து ஏஐல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அமேசான் சொல்லியிருந்தாங்க. இப்போ என்விடியா ஒரு $20 பில்லியன் நாங்க பாண்ட் மார்க்கெட்ல ரைஸ் பண்ண போறோம். அது 5 வருஷத்துல இல்லாத அளவுக்கு இப்பதான் பண்ண போறோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்ப திரும்ப $20 பில்லியன் ரைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் அவங்க ஏஐல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ தொடர்ந்து ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு. அடுத்து ஜோதி லேப்ஸ் ஒரு சடன் சரிவை சந்திச்சதுக்கான முக்கியமான காரணம் ஹென்கல் கூட அவங்களுக்கு இருந்த அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது டிஸ்கன்டினியூ ஆனது தான். ஸோ அதனால அந்த பிரில் அப்புறம் இந்த பிராண்ட் எல்லாம் அவங்களுக்கு கையை விட்டு போயிடுச்சு. ஸோ இப்போ ஜோதி லேப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது ரிலேட்டடா நாங்க ஹென்கலை சூ பண்ண போறோம். ஸோ லீகல் ஆக்ஷன் நாங்க எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு பிராண்டுமே ஒரு 2700 கோடிக்கு மேல ரெவன்யூ பண்ற ஒரு ப்ராடக்ட்ஸா இருக்கு. மார்க்கெட்லயுமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ அதனால சடனா இந்த அக்ரிமெண்ட்டை ஹென்கல் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால லீகல் ஆக்ஷன் நாங்க எடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஜோதி லேப்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவ் அப்டேட் நமக்கு கிடைக்கும், இதுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதை கம்பெனி எந்த அளவுக்கு பியர் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் 200 ரூபாய் பிரைஸ்ல ஹவர் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்ல லாங் டேர்முக்கு ஒரு நல்ல அக்குமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா பண்றதுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஜோதி லேப்ஸ் நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த E20, E25 அப்புறம் E100 வரைக்கும் கவர்மெண்ட் அந்த ஃபியூயல் சேஞ்சை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. பட் இது வாகனங்கள்ல இருக்கிற
பாகங்களை வந்து எப்படி வந்து பாதிக்குது, அது இன்சூரன்ஸ் வந்து எந்த மாதிரியான விளைவுகள் வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஐசிஐசிஐ லம்பார்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க E20 ஃபியூயல் வந்து யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் உங்களோட கிளைமை வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா இந்த ஃபியூயல் யூஸ் பண்றதுனால கிளைம் வந்து ரிலேட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஐசிஐசிஐ லம்பார்ட்ல இருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத இது ரிலேட்டடா வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நெகட்டிவ் விஷயத்தில் தான் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இரும்பல் ரிலேட்டடா எல்லா சிரப் ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து ஒரு சேஞ்சை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு மட்டும்தான் இனிமே இந்த சிரப்ஸை வந்து சேல் பண்ணணும் ஃபார்மசிஸ். ஓவர் தி கவுண்டர், அதாவது நம்ம எந்த டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனும் இல்லாமல் ஒரு சிரப்பை வந்து போய் இந்த காஃபுக்கு வந்து பை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஞ்சை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிரப்பை மக்கள் எந்த டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் அவங்களே வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த சிறப்புல இருக்கிற அந்த போதைக்காகவும் வந்து பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த ஓவர் தி கவுண்டர் அப்படிங்கறத வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு மட்டும்தான் நீங்க வந்து இந்த சிரப்ஸை வந்து வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்னால இந்த ப்ராடக்ட்ஸ்ல இருக்கிற சிப்லா, சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி இவங்க எல்லாருமே இன்னைக்கு கொஞ்சம் மைல்டான ஒரு நெகட்டிவ் சைடில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. நான் வந்து டாக்டர் ரெட்டியில் இன்னைக்கு ஒரு ஷேரை வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று தான் டாக்டர் ரெட்டியில் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து ஆட்டோமொபைல் செக்டர்ல பார்த்தோம் அப்படின்னா, மே மாசம் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் செக்மெண்ட் டிஸ்பேச்சஸ் அப்படிங்கிறது 27% வந்து இன்க்ரீஸ் ஆகி 4,38,000 வண்டிக்கு மேல வந்து டிஸ்பேச் ஆயிருக்கு. இதுல ஸ்மால் கார்ஸும் சரி எஸ்யூவிஸும் சரி ரெண்டு சைட்லயுமே பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருந்திருக்கு. ஸோ இந்த வருஷம் ஃபுல்லாவே பேசஞ்சர் வெஹிக்கிள் சேல்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் தொடர்ந்து நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட மார்க்கெட் லீடராக இருக்கிற டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஷேரையும் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 2 நாளாக நல்ல ஒரு ரன் அப்படிங்கிறது இந்த பேசஞ்சர் வெஹிக்கிளும் கொடுத்துருச்சு, கமர்ஷியல் வெஹிக்கிளும் கொடுத்துருச்சு. ஸோ எப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ இப்பயுமே அது நல்ல ஒரு வேல்யூல தான் இருக்கு. ஸோ அப்பப்போ கன்சிடரேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக லாங் டேர்முக்கு நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து கவர்மெண்ட் தொடர்ந்து அவங்களோட பங்குகளை வந்து ஓஎஃப்எஸ் மூலமா வந்து செல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியில அவங்களோட ஷேர்ஸ்ல 5% ஸ்டேக்கை வந்து நாங்க சேல் பண்ண போறோம். அதுக்கான ஃப்ளோர் பிரைஸா வந்து 352 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால இன்னைக்கு ஷேர் வந்து 7.5% மேல கரெக்டா இருக்கு. நாம முன்னாடி வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஹெவியா ஸ்டேக் வந்து வச்சிருக்கிற ஷேர்ஸ்ல இந்த ஓஎஃப்எஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறத பத்தி. அடுத்து பந்தன் பேங்க் வந்து ஒரு 304 கோடி என்பிஏ அசெட்ஸை வந்து அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து நாங்க சேல் பண்றதுக்கு அப்ரூவல் வந்து வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இன்னைக்கு ஷேர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இதை எதனால அப்படின்னா, இதெல்லாம் வந்து திரும்ப பேங்க்குக்கு வரப்போறது இல்லை. இதை வந்து அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்கு கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு சின்ன செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் அப்படின்னால தான் இன்னைக்கு ஷேர் வந்து ஒரு 2% கிட்ட அப்பா இருந்தது. பட் இந்த ஷேர்ல இப்போதைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் வந்து பார்க்கல. அடுத்து HDFC பேங்க்ல ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ரீசெண்டா RBI வந்து டாலரை இந்தியாக்குள்ள கொண்டு வரதுக்கு நிறைய விஷயங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஹெட்ஜிங் காஸ்ட் அப்படிங்கறத நாங்களே வந்து பியர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல HDFC ஒரு நல்ல பெனிஃபிஷியரியா வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. 5 இயர் டாலர் பாண்ட் அதுல மூலமா மட்டுமே $500 மில்லியன், அதாவது 4100 கோடி ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து HDFC பேங்க் உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ HDFC பேங்க்குக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு. அடுத்து TCS இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸோட தான் ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற எபிக் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனத்தோட வணிக ரகசியங்களை வந்து திருடினதா ஒரு வழக்கு வந்து TCS மேல போட்டிருந்தாங்க. ஸோ இதுல TCSக்கு அகைன்ஸ்டா வந்து கேஸ் வந்து போயிருக்கு. இதுக்கு முன்னாடி 8000 கோடி ஃபைன் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற கீழமை நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் இவங்க மேல்முறையீடு எல்லாமே போய்
அங்க வந்து கொஞ்சம் அந்த 8000 கோடி அப்படிங்கிறத 1400 கோடியா வந்து குறைச்சிருந்தாங்க. அதுல 820 கோடியை ஆல்ரெடி அவங்களோட ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த இஷ்யூக்காக மீதி இருக்கிற இந்த 580 கோடியை வந்து எங்களுக்கு ரிமூவ் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால அடுத்து வர ரிசல்ட்ல இந்த மீதி 580 கோடியை வந்து அவங்க ரிசல்ட்ஸ்ல இருந்து எடுத்து வைக்கணும். ஸோ இது ஒன் டைம் எக்ஸ்பென்சஸா அடுத்த Q1 ரிசல்ட்ஸ்ல வந்து டிசிஎஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த நியூஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு டிசிஎஸ் பெருசா வந்து பாதிக்கல. ஷேர் வந்து ஒரு 1.5% கிட்ட அப்பாகி ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. 2200 ரூபாய்க்கு கீழே இந்த ஷேர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. லாங் டேர்முக்கு ஏஐலையுமே வந்து இவங்களுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுலயுமே வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு அக்குமுலேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். நான் HCL டெக்ல சொன்னதே தான், நாம பை பண்ற அந்த குவான்டிட்டி அப்படிங்கிறத ரொம்ப மினிமமா வந்து வச்சுக்கலாம் ஐடில அப்படிங்கிறதா இப்போதைக்கு என்னோட ஒரு வியூவா வந்து ஐடி செக்டர் அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸை வச்சு இருக்கு. அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்தியா வந்து எத்தனால்ல ஒரு பெரிய புஷை வந்து பண்ணிட்டே இருக்காங்க. E100 வரைக்கும் வந்து இப்பயே வந்து போயிட்டாங்க. பட் இருந்தாலுமே இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் எத்தனால் தயாரிக்கிறது அப்படிங்கிறது கரும்பு, அரிசி இந்த மாதிரியான பயிர்கள்ல இருந்து தான் வந்து பண்றாங்க. ஸோ இது எல்லாமே அதிகமான தண்ணீரை கோருற ஒரு விஷயமா இருக்கு. ஆல்ரெடி இந்த வருஷம் எல்னினோ அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ரிசர்வாயர்ஸ்ல தண்ணி இல்லை அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருக்கிறதுனால இதை வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம் குறையறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எத்தனால் புஷை வந்து கவர்மெண்ட் ரீலுக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஆர்டிக்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து கோல்டோட அந்த இம்போர்ட் டாக்ஸை வந்து ஏற்றிருந்தாங்க 6%ல இருந்து 15%. ஸோ இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $2 பில்லியன் கோல்டு இம்போர்ட் வந்து இதனால வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட அவங்க நினைச்சதை இந்த வச்சு அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த டேட்டா பாயிண்ட் வந்து நமக்கு சொல்லுது. அடுத்து மே மாதம் இந்தியாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது 5.5% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது 11 மாசத்துல இல்லாத ஒரு ஹை பாயிண்டா வந்து இருக்கு. NSE IPO மார்க்கெட்டுக்கு வந்து வரப்போகுது. இதுக்கான DRHP ஃபைல்ஸை வந்து தேர்ஸ்டே வந்து ஃபைல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இருக்கு. வேல்யூவேஷன் மட்டுமே 5 லட்சம் கோடி வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ NSE IPO எல்லாரும் பெருசாக வந்து எதிர்பார்க்குற ஒரு IPO மார்க்கெட்டில் இருக்கிற லிக்விடிட்டியை வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய IPO அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதே சமயத்தில் காக்னிசன்ட் அவங்களோட இந்தியன் செக்மெண்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க்கில் வந்து இருந்தாங்க. பட் ரிலேட்டட் இம்பாக்ட் வந்து அவங்களோட அமெரிக்கன் ஷேர்ஸ்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்தியாலயுமே மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களோட இந்தியன் செக்மெண்ட்டை லிஸ்ட் பண்றதை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பிசினஸ் ரிலேட்டட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்வ் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.